ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பக்கெட் ஃபீல்ட் ஆர் பக்கெட் காலம் அப்படின்னு சொல்ற அந்த ஃபீச்சர் தான் பார்க்க போறோம். If you want to watch this video in English, the link is provided in the description as well as in the video itself. இந்த பக்கெட் ஃபீல்டுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது ஒரு ஒன் ஆஃப் த வேல்யூ ஆர் ஒன் ஆஃப் த ஃபீல்டாவே இருக்காது. நம்மள்ட்ட ஆல்ரெடி சில ஃபீல்டு இருக்கு. அதுல நிறைய வேல்யூஸ் இருக்கு. அதை நீங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க அந்த பக்கெட் காலம் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து ரிப்போர்ட்ஸ்ல மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கண்ட்ரிங்கிற ஒரு ஃபீல்டு வச்சிருக்கேன். இதுல என்கிட்ட வந்து நிறைய வேல்யூஸ் இருக்கு. ஸ்பெயின், யூகே, மெக்சிகோ, யுஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ எனக்கு இந்த கண்ட்ரி வேல்யூஸ் வச்சு நான் கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் இதுல போயிட்டு குரூப் ரோஸ் பை திஸ் ஃபீல்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த கண்ட்ரி வைஸ் எனக்கு இப்போ ஸ்பெயின்ல எவ்வளோ ரெக்கார்டு இருக்கு, யூகேல எவ்வளோ ரெக்கார்டு இருக்கு, அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு கேட்டகரைஸ் ஆகிடும். பட் எனக்கு வேணுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஸ்பெயின், அந்த மாதிரி யூரோப் கண்ட்ரிஸ், ஸ்பெயின், ஜெர்மனி, யூகேன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த 3 கண்ட்ரியில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு யூரோப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணும். அதே மாதிரி மெக்சிகோ, கனடா, யூஎஸ்ஏல இருந்தால் அது அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அந்த அமெரிக்காவோ யூரோப்போ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியில் இல்லாத ஒரு வேல்யூ. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூ வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி குரூப் ஆஃப் கண்ட்ரிஸை வந்துட்டு ஒரு கேட்டகரைஸ்க்கும் இன்னொரு குரூப் ஆஃப் கண்ட்ரிஸை வந்துட்டு ஏசியன், அமெரிக்கா அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கெட் அப்படிங்கிற ஃபியூச்சரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்துட்டு டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு இது வந்து மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பர்சன்டேஜ் வச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அதனோட பர்சன்டேஜ் இருக்கு 91, 90, 80 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முறையாக வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பர்சன்டேஜில் நம்பர் ஃபீல்டுக்கும் நீங்கள் வந்து பக்கெட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு இதில் வந்துட்டு என்ன 90% மேலே இருக்கிறதெல்லாம் கிரேட் ஏ, 75 to 90 இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கிரேட் பி, 75க்கு பிலோ இருக்கிறவங்க கிரேட் சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம அந்த பக்கெட் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த 2 ஃபீல்டையும் நம்ம பக்கெட் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது காமிக்கிறேன். இப்போ எந்த ஃபீல்டில் நீங்கள் வந்துட்டு ரிப்போர்ட் அந்த பக்கெட் ஃபாலம் யூஸ் பண்ணுமோ அது அந்த ஃபீல்டுக்கு போயிட்டு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பக்கெட் திஸ் காலம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா மேலே வந்துட்டு அந்த பக்கெட் நேம் கேட்கும். அதாவது என்னன்னா நம்ம என்ன ஃபீல்டாக வந்துட்டு அது டிஸ்பிளே ஆகணும் அந்த ரிப்போர்ட்டில் அப்படிங்கிறது. ஸோ நான் ரீஜியன் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ எய்தர் இங்கே வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு பக்கெட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ யூகே, யூரோப், யூஎஸ்ஏ, அமெரிக்கா, ஏசியன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த பக்கெட்டை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா வேல்யூஸ் கொடுக்கலாம். இல்லை வேல்யூஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கள் மூட்டு கொடுக்கும்போதும் நியூ பக்கெட் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பக்கெட் ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஏசியா, பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, அடுத்து யூரோப் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த அன்பக்கெட்டட் வேல்யூஸ் இதில் தான் வந்துட்டு எல்லா வேல்யூஸும் இருக்குது. இதில் இப்போ இந்தியா, சிங்கப்பூர், சைனா இதை வந்து நான் எதுக்கு மூவ் பண்ணுறேன்னா நம்ம ஏசியா அப்படிங்கிற கேட்டகரிக்கு நான் மூவ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் அன்பக்கெட்டட் வேல்யூஸ் போயிட்டு யூஎஸ்ஏ, கனடா, மெக்சிகோ இது வந்துட்டு நம்ம அமெரிக்கா அப்படிங்கிறது மூவ் பண்ணிப்போம். மறுபடியும் அட்ரஸ்ல பார்த்தீங்கன்னா யூகே, ஜெர்மனி, ஸ்பெயின் இருக்குது. இதை வந்து நான் யூரோப் அப்படிங்கிற பக்கெட்டுக்கு வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம தனித்தனியாக பக்கெட்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த பக்கெட் காலமில் 3 பக்கெட்ஸ், அதாவது ஏசியா, அமெரிக்கா, யூரோப், அதில் என்னென்ன வேல்யூஸ் இருந்தால் இந்த பக்கெட் காமிக்கணும். இப்போ யூகே, ஜெர்மனி, ஸ்பெயின்கிற கண்ட்ரி இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதில் யூரோப் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நீங்கள் இப்போ அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ஒன் ஆஃப் த காலமாக அந்த ரிப்போர்ட்டில் வந்து கிரியேட் ஆகிடும். இதை வச்சுட்டு நீங்கள் சார்ட் பண்ணுறதோ இல்லை குரூப் பண்ணுறதோ எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த மார்க்ஸ்க்கும் நான் ஆட் பண்ணுறேன். இதுலேயும் போயிட்டு பக்கெட் திஸ் காலம் இது கொடுப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நான் கிரேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே எனக்கு வந்துட்டு இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்ணிக்கிறேன், இன்னொரு ரோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன நேம்ங்கிறது இங்கே கொடுக்கணும். நம்பர் ஃபீல்டுக்கு இந்த மாதிரி தான் வரும். இங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 75க்கு லெஸ் தென்னாக இருந்ததுன்னா கிரேட் சி. இப்போ 75 to 90 இருந்தது அப்படின்னா கிரேட் பி. கிரேட்டர் தென் 90 அப்படின்னா கிரேட் ஏ. ஸோ இந்த 3 பக்கெட் நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலேயும் நீங்கள் வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ 62 அந்த மாதிரின்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் 3 வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இதுவும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இங்கே வந்துட்டு இந்த கிரேட் வந்துடும். இப்போ இந்த குரூப் கிரேடை வச்சுட்டு நீங்கள் குரூப் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை அது வந்து சார்ட் பண்ணுறனாலும் பண்ணலாம். சார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிலேருந்து வருது. இங்கே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 75 பிலோன்னு கொடுத்தோமா, 75 அண்ட் 75 பிலோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சி கிரேடில் வந்துருக்கும். ஏல இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 90, 80 அண்ட் எபோவ் சாரி 90 அண்ட் எபோவ் வந்திருக்கும். இதெல்லாம் வந்துட்டு 80 எல்லாம் பார்த்தீங்கன்னா பியில் வந்திருக்கு. ஸோ இது வந்து ரீஜன் வந்துட்டு நம்ம குரூப் பண்ணுறனாலும் குரூப் பண்ணிக்கலாம்.
நீங்கள் குரூப் ரோஸ் பை திஸ் ஃபீல்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது நல்ல இது ஏசியாவில் 2 ரெக்கார்டு, அமெரிக்காவில் 2 ரெக்கார்டு. இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்ட்ரி வந்திருக்குன்னா மெக்சிகோ, கனடாலாம் வந்திருக்கும். 2 ரிப்போர்ட் கொடுத்தா அதில் எல்லா ரெக்கார்ட்ஸும் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ அந்த ஏசியாலே பார்த்தீங்கன்னா சைனா, சிங்கப்பூர், இந்தியா அப்படிங்கிற கண்ட்ரிஸ் இருக்க ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு இதில் வந்துருச்சு. அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ, கனடா, யூஎஸ்ஏலாம் வந்துருச்சு. யூரோப்பில் ஸ்பெயின், யூகே, ஜெர்மனின்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பக்கெட் ஃபீல்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் ரிப்போர்ட்ஸில். ஓகேங்களா? ஸோ இதில் சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா எங்கே இருக்கும், அதாவது வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்டில் நம்ம வந்துட்டு அப் டு 5 பக்கெட் ஃபீல்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஒவ்வொரு பக்கெட் ஃபீல்ட்ஸ்லையும் 20 பக்கெட்ஸ் இருக்கலாம். அதாவது நம்ம இப்போ ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் ஃபீல்டு கிரியேட் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா 3 வேல்யூ கொடுத்தோம், யூரோப், அமெரிக்கா, ஏசியான்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அதேமாரி வந்துட்டு நீங்கள் 20 பக்கெட்ஸ் கிரியேட் பண்ணலாம். அந்த ஒவ்வொரு பக்கெட்ஸ்லையும் 20 வேல்யூஸ் இருக்கலாம். அதாவது இப்போ ஏசியா அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்தியா, சிங்கப்பூர் அண்ட் சைனா கொடுத்தோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு பக்கெட்லையும் பார்த்தீங்கன்னா 20 வேல்யூஸ் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து லிமிட்டேஷன் இதில். தேங்க்யூ.